सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஆறிரண்டு 12 ஆண் குழந்தை வரும் என்று போட்டாச்சு புள்ளி. இப்போ பூஜைக்கு ஆரம்பம் எப்போ? பூஜைக்கு ஆரம்பம் எப்போ? 6 12 ஆண் குழந்தை வரும் என்று போட்டாச்சு புள்ளி. இப்போ பொல்லாத விளையாட்டு அப்போ, பொல்லாத விளையாட்டு அப்போ. ஆட்டுக்குட்டி போல நீயும் பெத்து போடு, ஆட்டத்துக்கு வந்து நிற்கும் நீயும் பாரு. ஆட்டுக்குட்டி போல நீயும் பெத்து போடு, ஆட்டத்துக்கு வந்து நிற்கும் நீயும் பாரு. கூட்டத்துக்கு ஆள் வரும், ஓட்டு கூட போடலாம், கார்பரேஷன் தேர்தலிலே நிக்கலாம். அந்த கடை போல என்ன பிள்ளை குட்டி, 2 பிள்ளை போதாத தங்க கட்டி. அந்த கடை போல என்ன பிள்ளை குட்டி, 2 பிள்ளை போதாத தங்க கட்டி. 10 மாதம் வயத்திலே 10 மாதம் கையிலே பாவி மகள் என்னவா பொம்பளே, பாவம் பொம்பளே அடக்கடவுளே. 6 12 ஆண் குழந்தை வரும் என்று போட்டாச்சு புள்ளி. போ பொல்லாத விளையாட்டு அப்போ, பூஜைக்கு ஆரம்பம் எப்போ? தாலி கட்ட நேரமில்லா பிள்ளை யாரு, தான் இருக்கும் கோலத்திலே பிள்ளை வேறு. தாலி கட்ட நேரமில்லா பிள்ளை யாரு, தான் இருக்கும் கோலத்திலே பிள்ளை வேறு. 12 கட்டுங்கோ, ஆளு பொண்ணு பிறக்குங்கோ, பந்தயத்தில் வந்து நின்னு ஆடுவாங்கோ. ஃபுட்பால் ஆட்டத்துக்கு டீமு வேணும், நாம பெத்த பிள்ளை இன்னும் பேரு வேணும். ஃபுட்பால் ஆட்டத்துக்கு டீமு வேணும், நாம பெத்த பிள்ளை இன்னும் பேரு வேணும். 12 கப்பையும் பக்கமாக வைக்கணும், படம் பிடிக்க நாமும் அங்க நிக்க வேணும், ஸ்டைலா நிக்க வேணும். 6 12 அடடடட ஆண் குழந்தை வரும் என்று போட்டாச்சு புள்ளி. போ பூஜைக்கு ஆரம்பம் எப்போ? பொல்லாத விளையாட்டு அப்போ. படைப்பை தொடங்குவதற்கு முன் உலகம் என்று ஒன்றும் இல்லை. எல்லாம் பாழாகவும் வெறுமையாகவும் சூன்யமாகவும் இருந்தன. நீரின் மேல் அலைகின்ற ஒளியைப் போல் ஆண்டவன் ஆத்மஸ்வரூபமாக இருந்தபோது படைப்பை தொடங்கினார். பூமி, ஆகாயம்,
நட்சத்திரங்கள், புல் பூண்டுகள், செடி கொடிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் என்று பலவற்றையும் சிருஷ்டித்து அவற்றையெல்லாம் பரிபாலிப்பதற்காக தன்னைப் போல் ஒரு சக்தி தேவை என்று எண்ணி முதல் மனிதனை மண் கொண்டு படைத்தார். ஏதேன் வனத்திலே உதித்தார்களே ஆதாமும் ஏவாளும் முதல் மாந்தராய், அவர் நெஞ்சில் பாவத்தின் விதை தூவவே வந்தானே சாத்தானும் பாம்பாகவே. இச்செய்தி பரமாத்மன் நெஞ்சீடியாக மூவரையும் சிவன் கொண்டு சபித்தாரடா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றே பூலோக நரகத்தில் தள்ளிவிட்டார். ஆதி தம்பதிகளுடன் பாவம் என்று ஒன்றும் பூமிக்கு வந்து சேர்ந்தது. காம குரோத மதமாச்சரியங்கள் பூமியில் நிறைந்தன அந்த தம்பதிகளின் சந்ததிகளாக. கையின் ஆபெல் அண்ணன் தம்பியுடன் நரஜாதி பூமியில் தழைத்ததம்மா. அவரால் பாவங்கள் பல நூறு பிறந்தனவா. பாவத்தை நீக்கிட கேட்டாரே பிரபு வாழும் முறைகளை சொல்லி அன்புடன் பல முறை கேட்டாரே. மந்தமதி மாந்தர்கள் காம குரோதம் கொண்டு தேவதேவனை மறந்து விளையாடினார். நெருப்பினால் நீரினால் பிரளயத்தை உருவாக்கி பாவிகளை வேரோடு களைந்தாரடா. எஞ்சிய மாந்தர்க்கு 10 கட்டளை தந்து இவை காத்து நலமாக வாழ்க என்றார். அந்த 10 கட்டளைகள் தேவதேவன் என்றும் உனக்கு நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே இருக்கும் தண்ணீரிலும் உள்ளவற்றை கொண்டு விக்கிரகங்கள் செய்யாதே, அவற்றை பூஜை செய்ய வேண்டாம் என்பது முதல் கட்டளை. தேவதேவனாகிய கர்த்தருடைய தூய நாமத்தை வீணில் உபயோகிக்கலாகாதென்பது 2ஆம் கட்டளை. ஓய்வு நாள் உன் பண்டிகை நாள், அதை தூய நாளாய் காக்க வேண்டும் என்பது 3ஆம் கட்டளை. ஈன்றெடுத்த உன் தாய் தந்தையை எந்த நாளும் வணங்க வேண்டும் என்பது 4ஆம் கட்டளை. மனித உயிரை போக்கலாகாதென்பது 5ஆம் கட்டளை. விபச்சாரம் செய்யலாகாதென்பது 6ஆம் கட்டளை. களவு செய்யலாகாதென்பது 7ஆம் கட்டளை. பிறருக்கு தீங்காக பொய் சாட்சி சொல்லலாகாதென்பது 8ஆம் கட்டளை. பிறர் வீட்டின் மேல் பேராசை படலாகாதென்பது 9ஆம் கட்டளை. அடுத்தவனின் பத்தினி மீதும் பணியாட்கள் மீதும் பசுக்களின் மீதும் அவனுக்குரிய துரும்பு மீதாயினும் மோகம் கொள்ளலாகாதென்பது 10ஆம் கட்டளை. ஆயினும் மனிதன் மாறவில்லை. ஜீவராசிகள் அனைத்தும் காம இச்சையில் மூழ்கின. எனவே கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் கருத்துப்படி செயல்பட திட்டமிட்டார். நல்லவர்கள் வாழும் நன்மைகள் நிறைந்த பூமியம்மா. யூதர்கள் தமக்கொரு பரிசாக தருவாள் மரியாள் இயேசுவினை. உலகத்தின் மேன்மைக்காக தான் மனித வழிவெடுக்க வேண்டும் என்று எண்ணிய கர்த்தர் கன்னிமரியாளின் வயிற்றில் உருக்கொள்ள சித்தம் கொண்டார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது திருத்தூதரான கேப்ரியலை மரியாளிடம் அனுப்பி தனது சித்தத்தை தெரிவித்துக் கொண்டார். மங்களம் மங்களம் மரியம்மா, விரைவிலே தங்க மகன் பிறப்பானம்மா. கிறிஸ்து என பெயர் சூட்டி மகிழ்வாயம்மா, அவன் உலகங்கள் அனைத்தையும் காப்பானம்மா. கேப்ரியல் சொன்னதை கேட்டு மரியாள், கன்னியாகிய நான் எவ்வாறு கருத்தரிக்க முடியும் என்று ஆச்சரியத்தோடு வினவ, அதற்கு தேவனின் திருத்தூதர், பரிசுத்த ஆவி உன்னையே தேர்ந்தெடுக்கும்,
மிக உயர்ந்த சக்தி உனை சேர்ந்திருக்கும். ஆதி அந்தம் இல்லாதவன் உனது பிள்ளை. தாவீதின் அரியணை அலங்கரிப்பான். உன் கருவில் உருவாகும் தேவதேவனோ யுக யுகங்கள் பூமி காக்கும் ஆதி தேவனாம். சுபம் சுபம் நாளெல்லாம் சுபம். திருமணத்துக்கு முன்பாகவே தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த கன்னிமரியாள் கருத்தரித்த செய்தியை யோசேப்பு கேள்விப்பட்டு அவளை கைவிட்டு ரகசியமாக நீங்கிச் செல்ல எண்ணினார். அந்த இரவில் தேவதூதன் அவரது கனவில் தோன்றி நடந்ததனைத்தும் தேவனின் சித்தமாகும் என்று ஆறுதல் கூறினார். யோசேப்பு முழுமனத்தோடு அதை விசுவாசித்தார். சில மாதங்கள் கழிந்தன. அந்த நாட்களில் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்ற கட்டளை பிறந்ததால் எல்லோரும் தங்கள் சொந்த ஊருக்கு போனார்கள். அவ்வாறே யோசேப்பும் மரியாளும் போக வேண்டி வந்தது. 9 மாத கர்ப்பிணியான மரியாளை கோவேறு கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு யோசேப் பெத்லஹேம் நோக்கி பயணம் புறப்பட்டார். எத்தனை தூரமோ பெத்லஹேம், எத்தனை நாள் நடப்பதோ கால்கள் நோகுதே. கதிரவனின் சோதனையால் நடை தளர்ந்தாளே. நாவரண்டு போனதே தாகத்தினாலே. நீரின்றி தவித்தாளே பாலைவனத்திலே. பொறுமையுடன் தொடர்ந்தாளே பயணம் தன்னையே. ஐயா யோசேப்பும் மரியாளும் மிகுந்த கஷ்டப்பட்டு பெத்லஹேம் வந்து சேர்ந்தார்கள். நகர் முழுவதும் ஒரே கூட்டம், எங்கு நோக்கினும் மக்கள் வெள்ளம். அந்த தம்பதிகளுக்கு உட்காருவதற்கு கூட இடம் கிடைக்கவில்லை. மிகுந்த பிரயாசைக்கு பிறகு பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்த மரியாளுக்கு மட்டும் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இடம் கிடைத்தது. அந்த கன்னித்தாய் மாதர்குல மாணிக்கம் பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்தாள். இந்த உலகத்தை காத்து ரட்சிக்க ஒரு மகா புருஷன் அவதரிக்கப் போகிறார். வந்து கொண்டிருக்கிறார், வந்துவிட்டார். வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே. வெல்கவே வெல்கவே வெல்கவே. மேற்கு வானில் மறைந்து போன காலை கதிரவன் மரியாள் திரு வயிற்றிலிருந்து குதித்தானே மீண்டும். மாட்டு கொட்டில்தான் அவனின் ராஜமண்டபம். கழுநீர் தொட்டியே தங்க சிம்மாசனம். வானில் ஒரு புதிய மீன் ஒளியின் வெள்ளம். தேவதூதர் விண்ணிலிருந்து தேவகீதம் பாடினார். இயற்கை முழுதும் நிலை மறந்து நடனம் ஆடலானதே. Hallelujah, Messiah. Hallelujah, hallelujah, hallelujah. தர்மசாஸ்திரம் குறித்தது போலே இயேசு மண்ணில் பிறந்தாரே. இயேசு பிறப்பை குறித்தது போலே வானில் புது மீன் குதித்தது. ஆடு காக்கும் இடையர் தமக்கு தூதன் செய்தி கிடைத்தது. மனிதரை காக்கும் தேவன் பிறப்பின் பெருமை முழுதும் புரிந்தது.
கிழக்கு தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்த வானசாஸ்திரிகள் எரோது ராஜாவை கண்டு வானத்தில் உதித்த நட்சத்திரத்தை பற்றி அறிவித்தனர். வாழ்க வாழ்க ஏரோது ராஜா, உனது வாழ்க்கை இன்று உயர்வானதே. கிழக்கு தேசம் எங்களுக்கு தாரகை அம்மை சேர்த்ததிங்கு. யூத மக்களை காப்பதற்காக உன் நாட்டில் பிறந்தார் நீதி தேவன். மனித இனத்தை ஆளப் போகும் மேன்மை மிகுந்த ஜோதியாம். பிறந்த இடத்தை காட்டுவாய், வணங்கி செல்வோம் நாங்களே. எரோது ஞானிகளை தனியாக அழைத்து, இயேசு பிறந்த இடத்தை அறிந்து வந்து என்னிடம் சொல்லுங்கள், நானும் அவரை கண்டு வணங்குகிறேன் என்று கபட உள்ளத்தோடு கூறினான். அந்த ஞானிகள் புதிய நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து மீண்டும் பயணமானார்கள். லட்சிய பிறப்பே காப்பாற்றியம்மை என்றே தந்தை துதிக்கின்ற வேளை, துதிக்கின்ற வேளை. மாட்டுக்குட்டில் காட்டியே நின்றது தாரகை, மூவரும் நடந்தார்கள் இயேசுவை காணவே. சாம்பிராணி போலமே கட்டி தங்கம் தாங்கள் கொண்டு வந்த பரிசெல்லாம் கொடுத்தார்கள். உமை கண்ட எம் வாழ்வு தூய்மையானதென்றே மனமாற இயேசுவை துதித்தார்கள். போவதை அறிந்தாரே, இயேசுவை கொல்லும் தீய நெஞ்சுடன் ஹேரோதுள்ளானே. அதனாலேதான் இயேசுவின் இடத்தை அறிந்து வரச் சொன்னான். தேவதூதன் எச்சரித்தபடியால் ஞானிகள் மூவரும் மறுபடி எரோதை சந்திக்காமல் வேறு வழியாக தங்கள் நாட்டிற்கு திரும்பிச் சென்று விட்டனர். நாட்கள் கடந்தன. தேவதூதனின் யோசனைப்படி எரோதின் மரணத்துக்கு பின் யோசேப்பு இயேசுவையும் மரியாளையும் அழைத்துக் கொண்டு கலிலியோவைச் சேர்ந்த நாசரத் என்னும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே இயேசு மனிதர்களின் உதவியோடும் தேவனின் அருளோடும் வளர்ந்து வந்தார். இந்த சமயத்தில் எலிசபெத் ஜக்கரியா என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த யோவான் ஒட்டக ரோமத்தாலான ஆடையை அணிந்து கொண்டு காட்டு தேனையும் வெட்டு கிளிகளையும் உண்டு யோர்தான் நதிக்கரையில் தேவனின் பெயரால் மக்களுக்கு ஞான ஸ்நானம் வழங்கி வந்தான். இயேசு கிறிஸ்து கூட யோவானிடம் ஞான ஸ்நானம் பெற விரும்பி யோர்தான் நதிக்கரைக்கு புறப்பட்டார். ஏழை போலே இயேசுநாதனும் யோர்தான் வந்து சேர்ந்தார். ஞான ஸ்நானம் எனக்கும் அருள் என யோவான் தன்னை கேட்டார். மரியாளின் செல்வமே, நசரேத்தின் மைந்தனே, நீ வரும் நாளை நானும் பார்த்திருந்தேனே. புனித இயேசு புன்னகை புரிந்தார் தர்மம் வாழ்கவே. இப்போதெனக்கு ஞான ஸ்நானம் நீரே அருளும் என்றார். இயேசுவின் கையால் ஞானஸ்நானம் பெற வேண்டிய யோவான் இயேசுவின் வார்த்தையை தட்ட முடியாமல் அவருக்கு ஞானஸ்நானம் வழங்கினார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இயேசு தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வந்தபோது வானத்திலிருந்து தேவனின் ஆவி ஒரு புறாவின் வடிவத்தில் வந்து இயேசுவின் தோள் மீது அமர்ந்தது. அப்போது அசரீரி இவ்வாறு உரைத்தது: உன்னை காண என் நெஞ்சில் சந்தோஷமே, உன் நெஞ்சில்
40 நாட்கள் இயேசு உபவாசம் இருந்து முடித்த பிறகு சாத்தான் அவரை சோதனைகள் புரிந்து இறுதியில் தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு இயேசுவானவர் நாசரத்தை விட்டு புறப்பட்டு நதிக்கரையோரத்து கிராமங்களுக்கெல்லாம் சென்று பின்வருமாறு போதனைகள் புரிந்தார். மனம் திருந்தி வாழ்கின்ற மாந்தர்க்கெல்லாம் மிக அருகில் உண்டாகும் சொர்க்கம் அது. என்னை நம்பி வாழ்கின்ற நெஞ்சத்திலே என்றென்றும் மரணத்தின் பயம் இல்லையே. உபதேசம் செய்து கொண்டே ஒரு நாள் கடற்கரைக்கு போனார். அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து, உங்களுக்கு மனிதர்களை பிடிக்கும் வழியை கற்றுத் தருகிறேன் வாருங்கள் என்று கூறி 12 பேரை தனக்கு சீடர்களாக சேர்த்துக் கொண்டார். பிறகு மக்களுக்கும் சீடர்களுக்கும் என்ன சொன்னார் தெரியுமா? எளியவனே பாக்யவான், இயேசு பாதம் சேர்ந்திடுவான். துன்புறுவோன் பாக்யவான், தேவனன்பை தேடிடுவான். பொறுத்திடுவோன் பாக்யவான், பூமியையே ஆண்டிடுவான். நீதி காக்கும் நெஞ்சமுள்ளோன் பாக்யவான், வாழ்வின் திருப்தி என்றும் காணுவான். கருணையுள்ள நெஞ்சமுள்ளோன் பாக்யவான், கர்த்தர் கருணை என்றும் அவனை சேருமே. ஆத்ம சுத்தி உள்ளவனே பாக்யவான், ஆண்டவனின் தரிசனத்தை பெற்றிடுவான். சமாதானம் விரும்பிடுவோன் பாக்யவான், தேவனவன் பிள்ளை என பேர் பெறுவான். அவருக்கென்று துன்புறுவோன் பாக்யவான், அவரை சேரும் பாதையிலே நடந்திடுவான். அவர் உலகத்தை பார்த்து இவ்வாறு கூறினார். விபச்சாரம் செய்தல் ஒன்றே பாவமில்லை, அந்த எண்ணம் கொண்டு பார்ப்பதுவே பாவத்தின் எல்லை. சொர்க்கத்தின் மேல் ஆணையிட்டால் குற்றம், அது உன் தேவன் சிம்மாசனம். பூமியின் மேல் எந்த நாளும் ஆணையிடாதே, அது உன் தந்தை பாதபீடமாம். உன்மேல் எந்நாளும் ஆணையிடாதே, உனக்கே நீ சொந்தமில்லை மனிதா. கண்ணுக்கு கண்ணே, சொல்லுக்கு சொல்லே, மோசே தர்ம சாஸ்திரம் கேட்டீர்கள், அதை மாற்றிடவே நானும் வந்தேன். பரம்பொருளின் அதிகாரம் பெற்று வந்தேன். உந்தன் ஒரு கன்னத்தில் அடிக்கும் ஆளிடம் மறு கன்னம் தன்னை காட்டு மானிடா. பிறர் உந்தன் பெருமை சொல்லவே எப்போதும் செய்யாதே தர்மமே. ஒரு கையால் செய்கின்ற தானங்கள் உங்கள் மறு கையும் அறியாமல் செய்யுங்கள். பிறர் பார்க்க எந்நாளும் செய்யாதே பிரார்த்தனை, தனிமையிலே செய்வதுதான் இறைவன் கீர்த்தனை. பிரார்த்தனை கூட செய்ய தெரியாத அப்பாவி சிஷ்யர்களை பார்த்து இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று போதித்தார். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் நீரே, மகிமையும் நீரே, சக்தியும் நீரே, சர்வமும் நீரே. ஆமென். அனைத்து மாந்தரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான நீதிக்கதைகள் மூலமாக போதனைகள் புரிந்தார் இயேசு கிறிஸ்து. அவற்றின் கருத்தாவன.
ராகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. பன்னீரிலாடும் செவ்வாழை கால்கள் பனிமேடை போடும் பால் வண்ணமேனி பனிமேடை போடும் பால் வண்ணமேனி கொண்டாடுதே சுகம் சுகம் பருவங்கள் வாழ. தேன் சிந்து தேவானம் உனை என் தாலாட்டுதே. மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வைதேகி முன்னே ரகுவம்சராமன் விளையாட வந்தான். வேறென்ன வேண்டும்? விளையாட வந்தான். வேறென்ன வேண்டும்? சொர்க்கங்களே வரும் தரும் சொந்தங்கள் வாழ்க. தேன் சிந்து தேவானம் உனை என்னை தாலாட்டுதே. கண்ணோடு கண்கள் கவி பாட வேண்டும். கையோடு கைகள் உறவாட வேண்டும். கண்ணங்களே திறம் பதம் காலங்கள் வாழ. தேன் சிந்து தேவானம் உனை என்னை தாலாட்டுதே. மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ. Wish you a prosperous New Year! தேகம் பட்டு சிரிக்கும் மொட்டு தேகம் பட்டு சிரிக்கும் மொட்டு யோகம் என் யோகம்தான் என்னை நேரில் வெல்ல யாரும் இல்லை நேரம் என் நேரம்தான் எதிர்க்கையோ Any challenger? Thank you so much. நான் ராஜா ஏண்டி ரோஜா நான் தான் ராஜா ஏண்டி ரோஜா கர்வம் கூடாதம்மா என் முன்னே உந்த
உந்தன் ஆட்டம் எல்லாம் இங்கே செல்லாதம்மா மயக்கமா பரதம் உண்டு தகஜன 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 கதக்கும் உண்டு தீன தீன தீரனா பரதம் உண்டு கதக்கும் உண்டு டிஸ்கோ டான்ஸும் உண்டு ஜதி போட்டு பாரு நீயும் இன்று வேகம் பட்டு சிரிக்கும் மொட்டு யோகம் என் யோகம்தான் என் முன்னே உந்தன் ஆட்டம் எல்லாம் இங்கே செல்லாதம்மா மயக்கமா அம்மா 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 எங்கெங்கும் ரசிகர்கள் கூட்டம் என் மீது தினசரி நாட்டம் நடந்தாலும் அது ஒரு ஆட்டம் நாடெங்கும் பலவித மன்றம் பஞ்சாப் பாங்கடா பல்ல 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 போல போல பல்ல இதுதான் ஆந்திரா தக தின்ன தின்ன தாக தின்ன தின்ன தாக தின்ன தின்ன தாக தின்ன 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 தாக தின்ன 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 கதகளிக்கோ கேரளா தந்தன்னான தந்தன்னான தை 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 தந்தன்னான தந்தன்னான தை 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 பஞ்சாப் பாங்கடா இதுதான் ஆந்திரா கதகளிக்கோ கேரளா எது வேண்டும் கேட்டு பாரு இங்கே நான் தான் ராஜா ஏண்டி ரோஜா அட நான் தான் ராஜா ஏண்டி ரோஜா கர்வம் கூடாதம்மா என் முன்னே உந்தன் நாட்டம் எல்லாம் இங்கே செல்லாதம்மா மயக்கமா Come on, kiss me. சாய் பாபா சாய் பாபா சாய் பாபா சாய் பாபா
வந்த வேளை அன்பு தன்னை பொழிந்தாரே பாபா, பேரன்பு தன்னை பொழிந்தாரே பாபா. தேவனடி தாங்கும் முடி ஜோதி ஏற்றும் வேளை தெய்வம் என ஓடி வரும் நாதா, தெய்வம் என ஓடி வரும் நாதா. என்ன நானக்கென்ன இயேசு என்ன பரமாத்மா பிரதிநிதி என்றாயோ, மதம் என்று குலம் என்று வேறுபாடு எதற்கென்று மானிடர்க்கு உணர்த்த வந்தாயோ. ராமன் என்ன ரஹீம் என்ன நானக்கென்ன இயேசு என்ன பரமாத்மா பிரதிநிதி என்றாயோ, மதம் என்று குலம் என்று வேறுபாடு எதற்கென்று மானிடர்க்கு உணர்த்த வந்தாயோ. கொடிய விஷம் விழுங்கி பாரில் அருள் பொழிந்த தாயோ, இருட்டில் ஒளி விளக்கு போல் நின்றாயோ. இருட்டில் ஒளி விளக்கு போல் நின்றாயோ. வேதனையை தான் ஒழித்து அருளை அள்ளி தந்ததென்ன நீயோ. சரணாகதி என்றவர்க்கு சத்குருவாய் நீ நின்று அன்பே உன் உலகம் என்றாயோ. வியாதிகளின் வேரழித்து வேதனையை தான் ஒழித்து அருளை அள்ளி தந்ததென்ன நீயோ. சரணாகதி என்றவர்க்கு சத்குருவாய் நீ நின்று அன்பே உன் உலகம் என்றாயோ. பிச்சை ஏற்றுக்கொண்டு உயிர் பிச்சை போட்ட தாயோ, நடந்தால் நடையழகு என்ன செய்யோ. நடந்தால் நடையழகு என்ன செய்யோ. சாயின்னடி சரணம் அடி என்று வந்த வேளை, சாயின்னடி சரணம் அடி என்று வந்த வேளை அன்பு தன்னை பொழிந்தாரே பாபா, பேரன்பு தன்னை பொழிந்தாரே பாபா. சாய் பாபா சாய் பாபா சாய் பாபா சாய் பாபா.
வந்த வேளை அன்பு தன்னை பொழிந்தாரே பாபா, பேரன்பு தன்னை பொழிந்தாரே பாபா. தேவனடி தாங்கும் முடி ஜோதி ஏற்றும் வேளை தெய்வம் என ஓடி வரும் நாதா, தெய்வம் என ஓடி வரும் நாதா. என்ன நானக்கென்ன இயேசு என்ன பரமாத்மா பிரதிநிதி என்றாயோ, மதம் என்று குலம் என்று வேறுபாடு எதற்கென்று மானிடர்க்கு உணர்த்த வந்தாயோ. ராமன் என்ன ரஹீம் என்ன நானக்கென்ன இயேசு என்ன பரமாத்மா பிரதிநிதி என்றாயோ, மதம் என்று குலம் என்று வேறுபாடு எதற்கென்று மானிடர்க்கு உணர்த்த வந்தாயோ. கொடிய விஷம் விழுங்கி பாரில் அருள் பொழிந்த தாயோ, இருட்டில் ஒளி விளக்கு போல் நின்றாயோ. இருட்டில் ஒளி விளக்கு போல் நின்றாயோ. வேதனையை தான் ஒழித்து அருளை அள்ளி தந்ததென்ன நீயோ. சரணாகதி என்றவர்க்கு சத்குருவாய் நீ நின்று அன்பே உன் உலகம் என்றாயோ. வியாதிகளின் வேரழித்து வேதனையை தான் ஒழித்து அருளை அள்ளி தந்ததென்ன நீயோ. சரணாகதி என்றவர்க்கு சத்குருவாய் நீ நின்று அன்பே உன் உலகம் என்றாயோ. பிச்சை ஏற்றுக்கொண்டு உயிர் பிச்சை போட்ட தாயோ, நடந்தால் நடையழகு என்ன செய்யோ. நடந்தால் நடையழகு என்ன செய்யோ. சாயின் அடி சரணம் அடி என்று வந்த வேளை, சாயின் அடி சரணம் அடி என்று வந்த வேளை அன்பு தன்னை பொழிந்தாரே பாபா, பேரன்பு தன்னை பொழிந்தாரே பாபா.